எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வருகின்றன. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மூச்சு விடுவதில் சிரமம் காரணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தார்கள். இருந்தாலும் உடல்நலக் குறைவால் தொடர்ந்து வயது அதிகரிக்கக்கூடிய காரணத்தாலும் அவரது உடல் அந்த மருத்துவத்தை ஏற்க மறுத்ததாகவும் மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போது 92 வயதாகக்கூடிய இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய பிரதமராக பணியாற்றியவர் கடந்த சில மாதங்களாக வயோதிகம் காரணமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்து அவ்வப்போது மருத்துவமனைகளுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மூத்தவர்கள் என பலரும் வேண்டுதல்களை வைத்திருந்தார்கள். பத்திரிகையாளர்களையும் சந்தித்து தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே பிரதமர் மன்மோகன் சிங், அதாவது முன்னாள் பிரதமராக 10 ஆண்டு காலம் பணியாற்றியவர், அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாகிறது.